ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் ஃபுல் மார்க் வாங்கணும், ஸோ எந்த மாதிரி எழுதுனா ஃபுல் மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து போன வருஷம் மார்ச் 2025 கொஸ்டினும் அவரோட அஃபிஷியல் ஆன்சர் கீ வச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு வந்து 20 ஒன் வேர்டு கேட்பாங்க. அந்த 20 ஒன் வேர்டில் ஃபஸ்ட்டு வந்து 3 சினானிம்ஸு, அடுத்த 3 ஆன்டனிம்ஸு, ரிமைனிங் உள்ள 14 வொக்காபுலரி கேட்பாங்க. ஸோ இந்த ஒன் வேர்டு நீங்கள் எழுதும் பொழுது கண்டிப்பாக ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே சேர்த்து தான் எழுதணும். அதை மறந்துடாதீங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த கீ ஆன்சரில் வந்து ஃபஸ்ட்டே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபுல் மார்க் ஷுட் பி அவார்டட் ஒன்லி ஃபார் த ஆன்சர்ஸ் வித்தவுட் எனி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அண்ட் கிராமட்டிக்கல் எரர்ஸ். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் எழுதினா தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதே போல் ஆன்சர்ஸ் வித்தவுட் கொஸ்டின் நம்பர் ஷுட் நாட் பி எவால்வேட்டட். கொஸ்டின் நம்பர் இல்லைன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதனால் கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 to 20 ஒன் வேர்டு ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதுங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 2 பாருங்கள். அதில் செக்ஷன் 1ல் 6 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து 4 எழுதணும். இது என்ன கொஸ்டின் அப்படின்னா, போயம் 2 லைன் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்டுப்பாங்க. ஸோ அதோட ஆன்சர் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த மாதிரி சிம்பிளாக எழுதினாவே போதும். இந்த சிம்பிள் ஆஃப் பவர் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் எழுதினா உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆன்சர் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். அதே போல் ஹிஸ் சன் அப்படின்னு நீங்கள் எழுதினாவே போதும், உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இந்த 6 கொஸ்டினுமே. இதில் வந்து நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். அடுத்து செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா கிராமர். கிராமரில் நீங்கள் உங்களுக்கு 4 கொடுத்துருப்பாங்க. 4ல் நீங்கள் வந்து 3 அட்டன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ளீஸ் டெல் மீ வாட் த டைம் இஸ். இதை வந்து சிம்பிளாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாற்றணும், டெல் மீ த டைம் ஆர் ப்ளீஸ் டெல் மீ த டைம். இதை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸ் மாற்ற சொல்லியிருக்காங்க. த சீஃப் கெஸ்ட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் த ப்ரைஸஸ். ஸோ இதில் வந்து இந்த ப்ரைஸஸ் வேர், ப்ரைஸஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், அதனால் வேர் போட்டிருக்கோம். வேர் பீயிங் டிஸ்ட்ரிபியூட்டட், ஐஎன்ஜி வந்திருக்கனால இங்கே பீயிங் சேர்த்துருக்கோம். பை த சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா, அன்லெஸ் வி பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி cannot சேவ் அவர் பிளானட். இது வந்து இஃப் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் எழுதும்போது அன்லெஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இஃப் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் சென்டென்ஸில் வந்து நம்ம நாட் சேர்த்தோம்னா செகண்ட்லேயே நாட் இருக்கணும். ஃபஸ்ட்டில் நாட் சேர்க்கலைன்னா செகண்டில் நாட் எடுத்துடணும். ஸோ இதோட ஆன்சர் பாருங்கள். இஃப் வி டூ நாட் பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கேனாட். டூ நாட் வந்தால் இங்கே கேனாட் வந்திருக்கு. இஃப் வி பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கேன். ஸோ இங்கே வந்து நாட் வரல, அதனால் இங்கே நாட் கொடுக்கல. இந்த மாதிரி நீங்கள் 2 விதமாக எழுதலாம். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 30, ரிப்போர்ட்டர் ஸ்பீச். த மேனேஜர் செட் ஐ வில் ஸ்பீக் டு யூ ஆன் ஃப்ரைடே. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தாவே இடையில கன்ஜெக்ஷன் தட் சேர்க்கணும். அப்போ த மேனேஜர் செட் தட் ஹி ஆர் ஷி, மேனேஜர் வந்து நமக்கு யாருன்னு கொடுக்கல, அதனால ஹி ஆர் ஷி எதுவும் போட்டுக்கலாம். வுட் ஸ்பீக் டு, யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத சொல்லல, அதனால மீ, ஹிம், ஹெர், தம், அஸ், இதில் எது போட்டுனாலும் ரைட் தான் உங்களுக்கு. ஆன் ஃப்ரைடே. அதுக்கடுத்து பார்ட் 3 பார்த்தீங்கன்னா இஆர்சி. ஸோ இஆர்சி 3 கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் 2 எழுதணும். ஸோ எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா, நேம் ஆஃப் த போயம் ஃபஸ்ட்டு, அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து நேம் ஆஃப் த போயட், அதுக்கு 1 மார்க்கு. எனி ரெலவெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன், அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு 1 மார்க். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக 3 மார்க் வாங்கிடலாம். அடுத்து செக்ஷன் 2 பாருங்கள். அதில் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நீங்கள் 2 எழுதணும். ஸோ இதுலேயே அவங்க வந்து என்னென்ன ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எனி 3 பாயிண்ட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இதில் வந்து ஏதாவது 3 பாயிண்ட் நீங்கள் எழுந்தால் போதும், உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி ரிமைனிங் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் 3 பாருங்கள். இதில் 4 கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நம்ம 3 எழுதணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகன் கேட்டிருக்காங்க. ஜங்க் ஃபுட்டு, சேவ் வாட்டர், ஐ டொனேஷன், ஸ்லோகன் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லோகனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எனி சூட்டபிள் ஸ்லோகன். எது நீங்கள் எழுதினா ரைட்டு, சூட்டபிளாக இருக்கணும், கரெக்டான ஸ்லோகன் எழுதினா உங்களுக்கு வந்து அந்த 3க்குமே சேர்த்து 3 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 38 பார்த்தீங்கன்னா டயலாக். இதில் வந்து ஒரு ஆர் டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா, இதில் பார்த்துருக்காங்க 3 மீனிங்ஃபுல் எக்ஸ்சேஞ்சஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ். ஸோ எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் 3 சென்டென்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுந்தாவே, 3 எக்ஸ்சேஞ்சஸ் அதாவது மாற்றி மாற்றி எழுதியிருக்கணும். ஸோ அது வந்து கரெக்டாக எழுந்தாவே 3 மார்க் கொடுத்துருவாங்க. வித் ஃபியூ மிஸ்டேக் அப்படின்னா 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அட்டன் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து 39 பாருங்கள், பை சார்ட் கொடுத்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 3 கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் இந்த பை சார்ட்லேயே இருக்கும். நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி எழுதினீங்களும் 3 மார்க் கிடச்சிடும். அதுக்கடுத்து டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இதுலேயும் அதே போல் தான், கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் வித்தவுட் மிஸ்டேக். எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் எழுதிங்கன்னா 3 மார்க்கு. கொஞ்சம் மிஸ்டேக் விட்டுருந்தா 2 மார்க்கு. ரொம்ப மிஸ்டேக் விட்டுருந்தாங்கன்னா 1 மார்க். ஸோ எப்படியும் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணாவே 1 மார்க் கிடச்சிடும். அடுத்து பார்ட் 4. ஸோ பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 7 5 மார்க்கு எதிராக சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேராகிராஃப், ஃபஸ்ட்டு 2மே உங்களுக்கு பேராகிராஃப் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பேராகிராஃப்க்கு வந்து எப்படி மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். கண்டென்ட்டுக்கு 60%, இந்த லாங்குவேஜ் ஸ்டைல் இதுக்கு வந்து 40% கொடுத்துருவாங்க. ஸோ எப்படின்னா, எக்ஸப்ஷனலி குட் கண்டென்ட் இன் சிங்கிள் பேராகிராஃப், நல்ல கண்டென்ட்டு ஒரே பேராகிராஃபில் எழுதினாங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க வித்தவுட் மிஸ்டேக்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் மிஸ்டேக், கரெக்ட் ஆன்சர் எழுதியிருக்காங்க பட் கொஞ்சம் மிஸ்டேக் எழுதியிருக்காங்க அப்படின்னா 4 மார்க்கு. அதேபோல் கரெக்ட் ஆன்சர் எழுதியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக மிஸ்டேக் விட்டுருக்காங்கன்னா 3 மார்க்கு. ஆன்சர் வந்து ஒரு 2 பாயிண்ட் தான் எழுதியிருக்காங்கன்னா 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க.
அட்டன் பண்ணியிருந்தாவே 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதே போல் தான் 41, 42 அண்ட் தென் 43 இந்த 3க்குமே வந்து இதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. ஸோ 43 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹின்ஸ் டெவலப்பிங், ஹின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டெவலப் பண்ணி ஒரு பேராவாக எழுதணும். ஸோ அதுக்கு அதே ஃபார்மேட் தான். அடுத்து 44 பார்த்தீங்கன்னா ரைட் த சம்மரி. இந்த சம்மரிக்கு எப்படி மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ரஃப் டிராஃப்ட் எழுதிங்கன்னா அதுக்கு வந்து 1 மார்க்கு. அடுத்து அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கணும், அதுக்கு வந்து 1 மார்க்கு. அதுக்கப்புறம் ஃபேர் டிராஃப்ட் எழுதிங்கன்னா அதுக்கு வந்து 3 மார்க்கு. ஃபேர் காப்பி வந்து அதுவே குட் சம்மரி கேன் பி அவார்டட் மேக்ஸிமம் மார்க்ஸ். நல்ல சம்மரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 44 பி பார்த்தீங்கன்னா ரைட் அ பேராகிராஃப் இன் அபவுட் 150 வேர்ட்ஸ் இந்த ஹசார்ட்ஸ் ஆஃப் த இன்டர்நெட். ஸோ இதுக்கும் அதே போல் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 44 பி பாருங்கள். ஸோ அதுவும் அதே போல் எக்ஸப்ஷனலி குட் பேராகிராஃப்னா 5 மார்க்கு, கரெக்ட் ஆன்சர் வித் ஃபியூ மிஸ்டேக்னா 4 மார்க்கு, இன்னும் அது கொஞ்சம் அதிகமான மிஸ்டேக் இருந்தால் 3 மார்க்கு, 2-3 பாயிண்ட் இருந்தால் 2 மார்க்கு, அட்டம் பண்ணியிருந்தாவே 1 மார்க்கு. அடுத்து 45 ஏபி வந்து லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் என்ன லெட்டர் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் ஹவ் யூ செலிப்ரேட் பொங்கல். பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு லெட்டர் கேட்டிருக்காங்க. அதே போல் மேனேஜருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு அஃபிஷியல் லெட்டர் 45 பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு சென்டர்ஸ் அட்ரஸ் ஃப்ரம் டு எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு. அதுக்கடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் எழுதிங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்கு. அதுக்கப்புறம் பிளேஸ் அண்ட் டேட்டு, அட்ரஸ் அண்ட் அதுக்கு வந்து 1 மார்க்கு. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் குட் ரெஸ்பான்ஸ். கரெக்டாக எழுதியிருந்தாவே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்சனல் லெட்டருக்கு வந்து சென்டர்ஸ் அட்ரஸ், டேட் அண்ட் பிளேஸ் ஃபஸ்ட் நம்ம எழுதுவோம், அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து 1 மார்க்கு, பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்கு, அதுக்கடுத்து அட்ரஸ் ஆன் த என்வலப்க்கு வந்து 1 மார்க். ஸோ இந்த ஃபார்மேட் நீங்கள் எழுதினாவே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அதுக்கடுத்து 46 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸு, அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி எரர். ஸோ இது ரெண்டுமே ஈஸியானது தான். இதுக்கு வந்து 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து 5 மார்க்கு. கரெக்டான ஆன்சர் நீங்கள் எழுதினீங்கன்னா போதுமானது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 46 பார்த்தீங்கன்னா கேன் தி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சம், எவரி, மை, ஹிஸ், ஹர், திஸ், இதுலேருந்து எது எழுதினாலும் சரி உங்களுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதே போல் தான் ஐடென்டிஃபை எரர்னா அது வந்து ஏதாவது ஒரு வேர்டு வந்து மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ அந்த வேர்டை மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி எழுதினா போதும். இப்போ பாருங்கள், ஆக்சிஜன் இஸ் மோர் ஹெவியர் தென் ஹைட்ரஜன். இதில் வந்து இந்த மோர் எடுத்துகிட்டு ஹெவியர் எழுதணும். இட் வாஸ் அ ஷேம் பிரேக்கிங் அப். இந்த பிரேக்கிங் அப் எடுத்துகிட்டு டூ பிரேக்கப் அப்படின்னு எழுதணும். ப்ரொஃபஸர் உமா இஸ் நாட் ஓன்லி எ ரைட்டர் பட் இந்த இடத்துல ஆல்சோ சேர்க்கணும், ஆல்சோ அன் ஆக்டர். அதே போல் இந்த இடத்துல த்ரூ இருக்குது பார்த்தீங்கன்னா, 4வது த்ரூ எடுத்துகிட்டு அலாங் போடலாம், இல்லைன்னா ஆன் போடலாம். லாஸ்ட்டில் வந்து இஃப் யூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி யூ இந்த வுட் எடுத்துகிட்டு வில் போட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் உங்களுக்கு ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். அடுத்து 47 பாருங்கள். ப்ரிப்பேர் த டயலாக் பிட்வீன் ரஹீம் அண்ட் ராகவ் டிஸ்கஸிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டூர் இஸ் நாட் லெஸ் தென் 5 எக்ஸ்சேஞ்சஸ். அதாவது டூர் போகிறத பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. 5 எக்ஸ்சேஞ்ச் வந்து 5, அதாவது 2 பேருமே வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிற மாதிரி 5 சென்டென்ஸ் எழுதணும் நீங்கள். ஸோ எப்படி மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா 5 மீனிங்ஃபுல் எக்ஸ்சேஞ்ச் வந்து 5 மார்க்கு. அதுக்கடுத்து ஃபியூ மிஸ்டேக்னா 4 மார்க்கு, ஃபியூ மிஸ்டேக் அதை விட இன்னும் மிஸ்டேக் வந்தீங்கன்னா 3 மார்க்கு. அதுக்கடுத்து அட்டன் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு 2 மார்க்கு. அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் அந்த பேராகிராஃபில் இருக்கும். ஸோ பேராகிராஃபை ரீட் பண்ணி நீங்கள் ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ இவ்வளோ தான் ஈஸியாக இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஃபுல் மார்க் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. அதே போல் ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா போதும் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட் டு ஆல்.